அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நம்ம வீக் 7 எழுதின டெஸ்ட் 12ஓட மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்ஐ சம்மந்தமாக தான்ப்பா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்டு வட்டி வீதம் 2%, 3 ஆண்டுக்கு தனி வட்டி 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன டேட்டா அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு என்ன எடுத்து கொடுத்துருக்காங்க? ஆண்டு வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2%. ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 வருஷம். எஸ்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 ரூபாய். இது தனி வட்டிப்பா, அசல் கிடையாது. அந்த அசலை தான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ தனி வட்டிக்குரிய ஃபார்முலா எழுதுனீங்கன்னா எஸ்ஐ = PNR/100 தான் ஃபார்முலா. அப்படியே இந்த ஃபார்முலாவில் நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் என்ன கேட்டிருக்காங்கங்கிறதையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ நமக்கு எஸ்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 கொடுத்துருக்காங்களோ அதை போட்டாச்சு. அசல் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதனால் பி போட்டாச்சு. காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 வருஷம். வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2. ஃபார்முலாவில் இருக்க 100 அப்படியே போட்டாச்சு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம பி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ பியை மட்டும் வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையுமே நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா அப்படியே அடித்து போட்டோம்னா ஆன்சராக வந்துடும். ஏன்னா இந்த பக்கம் போனோம்னா கீழே இருக்கிற 100 நமக்கு மேலே போயிடும். மேலே இருக்க 3 × 2 கீழே வந்துடும் இல்லைங்களா? அப்படி நம்ம மாற்றிட்டு நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 5000 ஆன்சர் வந்துடும். இந்த 3ஐயும் இந்த 300 அடிச்சிங்கன்னா 100 கிடைக்கும். இந்த 2ஐயும் இந்த 100ஐயும் கிடச்சிங்கன்னா 50 கிடைக்கும். அப்போ 50 × 100 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். அப்போ அந்த 5000 ரூபாய் தான் நமக்கு அசல். சரிங்களா? இந்த சமு புரியுதாப்பா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, நம்ம புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதணும்னாலும் நம்ம ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரூபாய் 6000 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 6615 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சம் தனி வட்டிப்பா. இந்த சம் கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்க. அசல் பி எவ்வளவு? 6000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. எண் எவ்வளோ கேட்டிருக்காங்க? அந்த காலம் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, அதனால் நமக்கு தெரியாது. ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6615. இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அசல் ப்ளஸ் அவங்க கொடுத்த வட்டி ரெண்டுமே சேர்த்து தான்ப்பா உங்களுக்கு ஏயா வரும். அப்போ அசல் வட்டி ரெண்டும் சேர்த்தங்க அப்படின்னா 6615 வரும். அப்போ அந்த 6615 நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 2 ஃபார்முலா விதமாக போடலாம்ப்பா. ஒரு ஃபார்முலா நம்ம அப்படியே ஃபார்முலா மேக் பண்ணி நம்ம அதில் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதில் இந்த ஷார்ட்கட் வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா நமக்கு அசல் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போச்சு 6000 ரூபாய், வட்டி வீதம் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு 5%. அப்போ இந்த 6000 ரூபாய்க்கு 5% எடுத்தோன்னா 300 ரூபா வருது. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் அவங்க கொடுக்குற வட்டி நம்ம அசலில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதில் கூட்டி கூட்டி போடுறதுக்கு பேர் தான்ப்பா கூட்டு வட்டி. அதை கூட்டு போட்டிங்கன்னா எளிமையாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த 300 ரூபாய் இருக்கு இல்லைங்களா? இந்த 300 ரூபாய் இந்த 6000 ரூபாயோட சேர்த்து கூட்டினீங்கன்னா 6300 ரூபாய். ஃபஸ்ட்டு வருஷம் 6000 ரூபாய் இருந்தது, 2வது வருஷம் 6300 ரூபாய் ஆயிடுது. அப்போ அந்த 6300 ரூபாய்க்கு 5% எடுத்திங்கன்னா 315 வரும். இப்போ 300ஐயும் 315ஐயும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 615 வந்துடும் இல்லைங்களா? நமக்கு ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6615 கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ஏ அப்படிங்கிறது பி ப்ளஸ் ஐ. பி எவ்வளவு? பி ஏற்கனவே நமக்கு 6000 சம்மில் சொல்லிட்டாங்க. அப்போ மிச்சம் ஐ எவ்வளோ இருக்கணும்? இந்த 615. அப்போ 6000ஐயும் இந்த 615ஐயும் கூட்டினீங்கன்னா 6615 வந்துடும் இல்லைங்களா? அப்போ நமக்கு ஏ கிடச்சிருச்சா? அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ நம்ம எத்தனை தடவை போடும்போது நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு 2 தடவை போட்டோன்னே கிடச்சிருச்சா? அப்போ இந்த 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த வழியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்ப்பா. இதே ஃபார்முலா படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏ அப்படிங்கிறவர் 3 நாளில் வேலையை முடிக்காரு, பி அப்படிங்கிறவர் 6 நாளில் வேலையை முடிக்கிறாரு. சம்மை நீங்கள் படிச்சுட்டு சம்மில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிருங்க. அப்போ தான்ப்பா அந்த சம்மை எப்படி நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா
ஏபி வந்து சேர்ந்து மொத்தம் எத்தனை நாட்கள் வேலை செய்கிறாங்கங்காங்க. அப்போ 2 பேரையும் சேர்ந்து அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சேர்ந்து அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஷார்ட்கட் பட்டி எப்படி போடுவோம்? மேலே வந்து நம்ம பெருக்கி போட்டு கீழே 2ஐயும் நம்ம கூட்டி போட்டுருவோம். சரிங்களா? அப்போ 3 × 6/9 போட்டு 2ஐயும் அடித்து போட்டிங்க அப்படின்னா 2 வந்துடும். அப்போ 2 தான் சரியான ஆன்சர். ஏன்னா இந்த 9 அடித்தோன்னா 3 3 9 3 அடிச்சிடலாம். இந்த 3 அடிச்சுட்டு 2 3 6ன்னு அடிச்சிட்டோம்னா 2 வருஷம் தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்பா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு எண்ணின் 40% 40ஐ கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்மை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு யோசிங்கப்பா. சம்மை பார்த்தோன்னே சால்வ் பண்ண யோசிச்சிடாதீங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுங்க. ஒரு எண் நமக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ் வச்சுக்கிட்டோம். அதோட 40% அப்படிங்கிறாங்க. 40%னா 40/100ன்னு போட்டுடலாமா? 40/100 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 40ஐ கழித்தால் அப்படிங்கிறாங்க. அப்போ -40 போடுங்க. ஏன்னா கழித்தால்னு தானே சொல்கிறாங்க. கழித்தால்னா -40 40 கிடைக்கும். அதாவது அந்த 40 தான் ஆன்சராக கிடைக்குதான். அப்போ = 40. அப்போ எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சம்மில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, இந்த 40ஐயும் இந்த 100ஐயும் அடிக்கலாமா? அடித்தோன்னா நமக்கு 2/5ன்னு கிடைக்கும். இந்த 2/5 இந்த எக்ஸையும் இந்த 2ஐயும் பெருக்கிட்டோம்னா 2x/5 -40 = 40 அப்படின்னு கிடச்சிடும் இல்லைங்களா? கிடச்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வந்து இந்த 2x - 40 இருக்குங்க இல்லைங்களா? அப்போ 5 தனியாக இருக்குது இல்லைங்களா? அப்போ இதை ஒன்று போல் ஆக்கணும். ஒன்று போல் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 5 நம்ம மேலே அந்த 40ஓட மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 5 × 20 200 வந்துடும். இங்கே 2x அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 5 கீழே இருக்குது. இந்த சைடு போகும்போது மேலே போயிடும். அப்போ 40 × 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2x - 5 = 40 × 5ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த -200 எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு -200 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா +200 அப்படின்னு ஆயிரும். அப்போ இதை அடித்து போட்டோம் அப்படின்னா 200 எவ்வளோ வரும்? 400 வரும் இல்லைங்களா? இந்த பக்கம் ஏற்கனவே நமக்கு 2 இருக்குது. அப்போ 2 2 2 4 அப்போ 200ன்னு கிடச்சிரும் இல்லைங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணிடலாம்ப்பா. அது பண்ணாமல் நீங்கள் சம்மையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிரும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிட்டு அப்புறம் சால்வ் பண்ணுங்கள். கடகடன் 2 நிமிஷத்தில் நம்ம சம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்து பின் 20% குறைகிறது. முதல் விலையை ஒப்பிடும் பொழுது கடைசி விலையானது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொருள் முதல் 20% ரேட் அதிகரிக்குதான், அப்புறம் 20% குறையுதான். குறைஞ்சது அப்படின்னா முதல்ல அந்த விலையை ஒப்பிடும்போது கடைசி விலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கங்க அப்படின்னா, ஒரே பர்சன்டேஜ் கொடுத்து அதிகரிக்கிறது குறைகிறது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது லாஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருங்க. அப்போ லாஸ் தான் நமக்கு ஆன்சராக வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ரெண்டுமே ஒரே நம்பராக கொடுத்துருந்தாங்க, அதாவது இதுவும் 20%, இங்கேயும் 20%, அதிகரிக்கிறதும் அதே பர்சன்டேஜ் தான், குறைகிறதும் அதே பர்சன்டேஜ் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குப்பா. x²/100 அப்படிங்கிற ஃபார்முலா போட்டுக்கோங்க. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாயிரும். அப்போ x² அப்படின்னா 20²/100 போடுங்க. 20² பண்ணிங்கன்னா 400. இந்த 100 இதையும் அடிச்சிங்க அப்படின்னா 4 வந்துடும். அந்த 4 என்ன வரும் உங்களுக்கு? ரெண்டுமே ஒரே சதவீதமாக இருந்தால் நமக்கு லாஸ் தான். லாஸ்னா என்ன? குறைவு. அப்போ 4% குறைவு அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இல்லை மேம் நான் ஃபார்முலா படியே போகிறேன் அப்படின்னா, அப்போ ஒரு பொருளின் விலையை நம்ம பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம்னா 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம் இல்லைங்களா? அப்போ 100 × 20% அதிகரிக்கிறதுனா 120/100 போடுங்க. இன்ட்டு நெக்ஸ்ட்டு 20% குறையுதுன்னா 80/100 போடுங்க. அப்போ இந்த ரெண்டையும் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்? 96 வரும். பொருளின் விலையை நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? 100 எடுத்திருக்கோம். அப்போ அது 100லேருந்து 96 மாறி இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு? 4% குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த 4% தான் ஆன்சராக வரும். ஷார்ட்கட் மாடலில் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷார்ட்கட் போடுங்க. இல்லை நான் ஃபார்முலா படியே போகிறேன்னா ஃபார்முலா படியே போய்க்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ஒரு பொருளை 200க்கு வாங்கி 4% நட்டத்தில் விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை 200 ரூபாய்க்கு வாங்குறாங்கப்பா, வாங்கி 4% நட்டத்தில் வந்து அவங்க விற்கிறாங்க. அப்போ அந்த 200க்கு 4% எவ்வளோன்னு எடுத்திங்கன்னா 8 ரூபாய் விற்கப்படுகிறது. அப்பொருளின் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அடக்க விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு அந்த பொருளை விற்றுருக்காங்களோ அதையும் சேர்த்து தானே அந்த அடக்க விலையில் வச்சுருப்பாங்க. ஒரு பொருளோட அடக்க விலை அப்படிங்கிறது என்னப்பா, ஒரு பொருளை அவங்க வாங்கின விலை, அந்த பொருளை அவங்க சேல்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பொருளுக்கு அவங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் சேர்த்து தானே அந்த அடக்க விலையில் வைப்பாங்க. புரியுதுங்களாப்பா என்ன சொல்கிறோம் அப்படின்னு? அதெல்லாம் சேர்த்து அவங்க அடக்க விலையில் வைப்பாங்க. அப்போ 200 ரூபாய்க்கு வாங்கி 4% நட்டத்தில் விற்கிறாங்க அப்படின்னா அந்த நட்டத்தில் அவங்க விற்ற அமௌண்ட்டுமே வந்து அந்த அடக்க விலையில் தான் சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி அடக்க விலையில் சேர்த்துருக்கிறதுனால பொருளின் அடக்க விலை என்னன்னு கேட்டாங்கன்னா அப்போ அந்த 200ஓட அந்த வாங்கின விலையோட அந்த நட்ட விலையும் அதில் கூட்டி விட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். அப்போ 208 தான் ஆன்சர். இந்த இதில் இந்த ஒரு சின்ன ட்ரிக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நட்டமும் சேர்ந்தது தான் அந்த அடக்க விலை, அந்த பொருளோட அடக்க விலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதில் ஆன்சர் எடுக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2y - 6 2y² - 18 ஆகியவற்றின் மீப்போமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மீப்போமா அப்படின்னா எல்சியம் காண்க சொல்லியிருப்பாங்கப்பா. இதை நீங்கள் அந்த எல்சியம் ஹெச்சிஎஃப் உங்களுக்கு உழப்புது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் சம் பார்த்துக்கோங்க. எல்சியம் கேட்டிருக்காங்களா, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்களா. இப்போ 2y - 6 2y² - 18 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எல்சியம் எடுக்கிற மாதிரி நம்ம எப்படி பிரிக்க போகிறோம்னா 2y - 6க்கு 2வை தனியாக எடுத்துருங்க. 2வை பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா y - 3 வரும். ஏன்னா 2 3 6 அப்படின்னு வருமா. அப்போ இதை இப்படியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். இது ரெண்டுமே சரிதான் இல்லைங்களா? 2 வந்து ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது. இதை வந்து 2 வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும்ப்பா. புரிதல் இருந்தால் தான் இந்த மாதிரி சம்மை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2y² - 18 கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து 2 பொதுவாக எடுத்திங்கன்னா y² - 18, 2 தனியாக எடுத்திங்கன்னா y² - 18 அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த இடத்த கவனமாக பாருங்கப்பா. 2y² - 18 கொடுத்துருக்காங்க. இதை 2வை வந்து நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா y² - 9 அப்படின்னு வரும். அப்படின்னா தானே 2ஐயும் 9ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 18 கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி இங்கே ஏற்கனவே y² இருக்குது. அப்போ நம்ம இங்கேயும் ஸ்கொயர்டு போட்டோம்னா அதை எளிமையாக நம்மளால் பிரிச்சிட முடியும் இல்லைங்களா? அப்போ நம்ம அங்கே என்ன போடணும், 3² போடுங்க. ஏன்னா 3 3 9, 3யோட ஸ்கொயர்டு என்னென்னா 9. அதைத்தான் நம்ம இங்கே பிரிச்சிருக்கோம். இப்போ 2 இந்த ஃபார்முலா எப்படி எழுதியிருக்கோம், அதை இப்படி மாற்றிருக்கோம். அதை 2y² - 3 மாற்றிருக்கோம். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனமாக பார்த்துட்டு வாங்கப்பா. ஒரு இடத்துல நீங்கள் கவனிக்காமல் விட்டாலும் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் போயிடும். அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி இருக்குது, a² - b² ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? a² - b² அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம என்ன மாதிரி எழுதுவோம், a + b a - bன்னு எழுதலாம் இல்லைங்களா? அப்போ ஏங்கிற இடத்துல ஒய்யும் பிங்கிற இடத்துல 3யும் போட்டு எழுதலாம். அப்போ y + 3 y - 3 அப்படின்னு எழுதலாம். ஏற்கனவே முன்னாடி 2 இருக்குது, அந்த முன்னாடி 2 போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே இந்த 2y - 6 எப்படி பிரித்து வச்சுருக்கோம், 2y - 3ன்னு பிரிச்சுருக்கோமா. எல்சியம் அப்படின்னா 2 தடவை இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை எழுதணும், மித்தபடி மிச்சம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ 2y - 3 அப்படிங்கிறது இங்கே ஒரு தடவை இருக்குது, இங்கே ஒரு தடவை இருக்குது. அப்போ அதை ஒரு தடவை எழுதினாலே போதுமானது. அப்போ 2 வந்து முன்னாடி வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்குது, அதை எழுதிருங்க. 2y - 3 எழுதிருங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன மிச்சம் இருக்குது, y + 3 மட்டும்தானே மிச்சம் இருக்குது. அப்போ y + 3 எழுதிருங்க. அப்போ இதுதான் ஆன்சராக வரும். இந்த சம்முக்கு எப்படி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோன்னு புரியுதாப்பா, எப்படி பிரித்து எழுதியிருக்கோன்னு புரியுது இல்லைங்களா? இதை கவனமாக பாருங்கள். 2y² - 6 2y² - 18 கொடுத்துருக்காங்க. முதல் 2 வந்து நம்ம தனியாக ரெண்டுக்கும் பொதுவாக வெளியே எடுக்கிறோம். இதுக்கு வெளியே எடுத்தோன்னா நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குது. அதே மாதிரி இதுக்கு நம்ம வெளியே எடுத்தோன்னா y² - 9 கிடைக்குது. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா a + b அப்படிங்கிற a - b அப்படிங்கிற ஃபார்முலாவில் நமக்கு கிடைக்குது. ஃபார்முலாவை நம்ம பிரித்து எழுதி எளிமையாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதை எப்படி கொண்டு போகணும், ஃபார்முலா எப்படி எழுதணும்னு தெரிஞ்சாதான்ப்பா இந்த சம் அட்டன் பண்ண முடியும், இல்லைன்னா அட்டன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு வந்து m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படிங்கிறாங்க.
ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்பு இருக்குங்கிறாங்க. அதாவது மொத்தம் 31 உறுப்பு. அப்போ லாஸ்ட் டைம் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 31ன்னு சொல்லிட்டாங்க. அதில் 16வது உறுப்பு வந்து எம் அப்படிங்கிறாங்க. அப்போனா அந்த 31 உறுப்பையுமே வந்து கூட்டுனா என்ன கூடுதல் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா, Tn = a + n-1 d அப்படிங்கிற ஃபார்முலாவில் நீங்கள் இதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் தான்ப்பா நமக்கு ஆன்சர் வரும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா படி நம்ம எப்படி போட போகிறோம்னா, டி 16வது உறுப்பு எம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டீக்கு இந்த எண் இருக்கிற இடத்துலலாம் இந்த 16 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணணுன்னா எண்ணில் 1 போச்சு. அப்போ 16 - 1ன்னா 15 டின்னு கிடச்சிருமா. இந்த 15a + 15d அப்படியே வச்சுக்கோங்க. இந்த a + 15d அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, T16க்கு தான் அந்த a + 15d அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த a + 15dயை m அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? புரிஞ்சுக்கோங்கப்பா. a + 15d, இந்த D16 அப்படிங்கிற உறுப்பு வந்து நமக்கு a + 15d கிடைக்குது. அந்த a + 15dயை நம்ம m அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா சம்பளம் நமக்கு சொல்லியிருக்காங்க 16வது உறுப்பு m அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் புரியுதாப்பா? இது புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். இதை இப்படி பிரித்து எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம T31 சொல்லியிருக்காங்களா, அந்த T31க்கு நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, a + 3d அப்படின்னு போடலாம் இல்லைங்களா. இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்குப்பா. n-1ங்கும்போது அங்கே 31 - 1 30 வந்துடும். a + 3dன்னு வந்துடும். இப்போ இதை ரெண்டுமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை என்ன ஃபார்முலாவில் போடணும்னா, கூடுதல் காண்பதற்குரிய ஃபார்முலாவில் போடணும். கூடுதல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, Sn = n/2 a + l. இந்த ஃபார்முலா தெரியணும்ப்பா, தெரிஞ்சாதான் போட முடியும். அப்போ n அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 31. ஏன்னா மொத்த உறுப்புகள் தான், மொத்த உறுப்பு 31ன்னு சொல்லிட்டாங்க. /2 போடுங்க. ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுருங்க. ப்ளஸ் எல் லாஸ்ட் உறுப்பு. லாஸ்ட் உறுப்புக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எல் T31 தானே லாஸ்ட் உறுப்பு. அதுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், a + 30d அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. அதை போடுங்க. அப்போ ஏயும் நம்ம ஆடணும் அப்படின்னா 2aன்னு வந்துடும் இல்லைங்களா. அப்போ 31/2 2a + 30d அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 2 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2 எடுத்துட்டு a + 15d அப்படின்னு வரும் இல்லைங்களா. 2ஐயும் 15ஐயும் பெருக்குனா 30 கிடைக்கும் இல்லைங்களாப்பா. அதனால தான் நம்ம வந்து 2 காமனாக வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு இதையும் அடிச்சு விட்ருங்க. அப்போ இங்கே a + 31 × a + 15d அப்படின்னு இருக்கு. இங்கே வாங்க, a + 15dக்கு நம்ம m அப்படின்னு சப்ஸ்டியூட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அப்போ இந்த a + 15dக்கு நம்ம m அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லைங்களா. அப்போ ஏற்கனவே 31 இருக்குது, இன்ட்டு எம்னா 31m அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக வரும். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பொறுமையாக நீங்கள் பார்த்தா தான்ப்பா புரியும். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா புரியாது. இதில் வந்து நம்ம 2 ஃபார்முலா போடணும். Tn = a + n-1 d அப்படிங்கிற ஃபார்முலாவும், கூடுதல் காண்பதற்கான Sn = n/2 a + l அப்படிங்கிற இந்த 2 ஃபார்முலாவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இந்த ஆன்சரை வந்து எடுக்க முடியும். சரிங்களா? கவனமாக இதை பார்த்து புரிஞ்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு வந்து 2n² - 3n + 1 எனில் 8ஆம் உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது உறுப்பு வந்து 2n² - 3n + 1 சொல்லிட்டாங்க. ஒரு தொடர் வரிசையில் பொதுவாக இருக்குது அதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8ஆம் உறுப்பு தான் கேட்குறாங்க. அப்போ 8ஆம் உறுப்பு கேட்டாங்கன்னா எண் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் போய் நீங்கள் 8 போட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம அழகாக ஆன்சர் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு தான் ஏதோ ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க, எண்ணு கொடுத்துருக்காங்க, அப்படி இப்படின்னு உழப்பும்பா. கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இதை எளிமையாக அட்டன் பண்ணிடலாம். அதை அப்படியே எழுதுங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு எண்ணு கொடுத்துருக்க இடத்துலலாம் இந்த 8 கொண்டு போய் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் உடனே வந்துடும். இப்போ போடலாமா? 2 போடுங்க. எண்ணுக்கு பதில் 8, 8² மைனஸ் எண்ணுக்கு பதில் 8, 3 × 8 + 1. 8 8 பெருக்கணும்னா என்ன, 8 8 64, 64 × 2 128 மைனஸ் 3 8 24 + 1. அப்போ இந்த 128ஐயும் இந்த 1ஐயும் தான்ப்பா கூட்டணும். உடனே போய் இந்த 128ஐயும் இந்த 24ஐயும் வந்து கழிச்சு விட்றாதீங்க, தப்பாக போயிடும். இதை வந்து இதை ரெண்டையும் நீங்கள், ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் விதிப்படி தான்ப்பா போடணும். ஆட் பண்ணணும், அப்புறம் சப்ராக்ட் பண்ணணும். அதுபடி தான் போகணும். நீங்கள் தேவையில்லாமல் இதில் போய் இந்த 24ஐயும் இந்த 1ஐயும் கூட்டிட்டு அதுக்கு பிறகு இதில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. போர்ட் மாஸ் விதிப்படி தான் போகணும்.
128ஐயும் 1ஐயும் கூட்டுங்க 129. அதில் போய் 24 மைனஸ் பண்ணிங்கன்னா 105 இஸ் த ஆன்சர். கவனமாக இந்த ஸ்டெப் எழுதணும்ப்பா. எளிமையான சம்மாக இருக்கும். அப்புறம் போடும்போது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆகிடும். அப்புறம் ஆன்சர் வரலைன்னா அதுலேயே உட்காந்துருப்போம், நமக்கு டைம் போயிடும். கவனமாக எல்லா இடத்துலையுமே வந்து சுருக்குக பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் போர்ட் மாஸ் விதி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஓர் எண்ணின் 497 249 மடங்கில் 3/7 மடங்கு வந்து 639ன்னா அவ்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. முதல் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதுங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எண்ணின், அந்த எண்ணி என்னன்னு தெரியாது, எக்ஸ் போட்டுருங்க. இன்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதுங்க. 497/249 மடங்குகளின்னு சொல்லியிருக்காங்க. மடங்குகளின்னா இன்ட்டு போட்டுருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3/7 கொடுத்துருக்காங்க. அதோட மடங்கு ஆன்சர் 639, அதோட ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு போட்டு நம்ம ஆன்சர் போட்டு அப்படியே இதை மொத்தத்தையும் நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக ஆன்சர் வந்துடும். இதை அப்படியே அடித்து பாருங்கள். அடிச்சிங்கன்னா 747 தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு இணைகர வடிவ விவசாய நிலத்தின் பரப்பளவு வந்து 68.75 ஹெக்டேர் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதன் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 6.25ன்னு கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கத்தின் அளவை வந்து காண்க சொல்லியிருக்காங்க. இதுதான்ப்பா இணைகரம். இணைகரம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இப்படி இருக்கும். இதுதான்ப்பா இணைகரம். இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட பரப்பளவு வந்து 68.75 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட பரப்பளவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா B × H. அந்த B × H தான் 68.75ன்னு சொல்லிட்டாங்க. அதன் இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, இந்த ரெண்டு பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு பக்கத்துக்கு இடையில இந்த இருக்கிற தொலைவு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6.25 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 25 எனில் அடிப்பக்க அளவை வந்து காண்க சொல்லியிருக்காங்க. அடிப்பக்கம் இந்த அடியில் இருக்கு இல்லைங்களா, இந்த பெர்த்து, இந்த அளவு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இணைக்கரத்தின் பரப்பளவுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா B × H. இந்த ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருப்பா. 68.75 அவங்க B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. B × 6.25 போட்டிங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க வேணுமோ அதை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 6.25 மேலே இருக்கிறதுனால இங்கிட்டு வரும்போது கீழே வந்துடும்ப்பா. அதை தான் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 625. ரெண்டு பக்கமே புள்ளி 2 புள்ளி இருக்குதுன்னா நீங்கள் எடுத்து விட்டு இதை இப்படியே டைரெக்டாக அடிச்சிங்கன்னா 65 11 வந்து 6875 வரும். அப்போ 11 ஹெக்டேர் மீட்டர் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர் வரும். நீங்கள் 2D 3Dயை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான்ப்பா உங்களால் சம் அட்டன் பண்ண முடியும். ஃபார்முலா தெரியலன்னா அட்டன் பண்ணவே முடியாது. எல்லா ஃபார்முலாவையும் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆன்சர் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக குண்டு வந்து உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவ குண்டுகளாக வந்து வார்க்கப்படுதுங்கிறாங்க. அதனால் அதில் எத்தனை கோள வடிவ குண்டுகள் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உருளை குண்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவ குண்டுகளை வந்து வார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே நமக்கு கோலத்தை பற்றி பேசியிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம். அந்த கோலத்திற்கான கன அளவுக்குரிய ஃபார்முலாவை வந்து நம்ம எழுதணும். இந்த கன அளவுக்குரிய ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை நீங்கள் அட்டன் பண்ண முடியும்ப்பா. கோலம் கன அளவுக்கு ஃபார்முலா என்னென்னா 4/3 πr3. ரெண்டு கோலத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதனால் நம்ம ரெண்டு கோலத்தையுமே ஈக்குவல் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஈக்குவல் பண்ணிவிட்டு 4/3 πங்கிறது காமனாக இருக்கிறதுனால ரெண்டையுமே அடிச்சு விட்டுறோம். அடிச்சு விட்டு இங்கே 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே 6 மில்லிமீட்டர் விட்டம்னு கொடுத்துருக்காங்க. விட்டத்தை வந்து நம்ம ஆரம் ஆக்கணும்னா அதை வந்து என்ன செய்யணும்? பாதி ஆக்கணும் இல்லைங்களா? அதனால் 3 ஆக்கிக்கிறோம் அந்த இடத்துல. அப்போ r³ இங்கிட்ட 6 போடுறோம், இங்கிட்ட 3 போடுறோம். ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு 3க்கு இங்கே 2 அடித்தோம்னா 2 வந்துடும். அப்போ 3 வந்து 3 2 கிடைக்கும் நமக்கு. இந்த 3 2 பெருக்கினீங்கன்னா 8 கிடைக்கும்ப்பா. இங்கே 8000 ஏன் போடுறோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1000 மில்லிமீட்டர் = 1 சென்டிமீட்டர்ப்பா. அதனால நம்ம இவங்க 8 அப்படின்னு வந்திருக்க நமக்கு மில்லிமீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா
1000ஆல் நீங்கள் பெருக்கி போட்டோம்னா 8000 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக வரும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கோலத்திற்கான கன அளவு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். மில்லிமீட்டர் வந்து 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதில் சம் போட முடியும். தெளிவாக புரிதலோடு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு உருளையின் ஆரங்களின் விகிதம் வந்து 2:3, அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அதன் கன அளவு விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி 2 உருளையை பற்றி கம்பேர் பண்ணி பேசினா அப்படின்னாவே நீங்கள் நடுவில் ஈக்குவல் டு போட்டு போட்டு 2 பக்கமே ரெண்டையுமே 2 ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்முலா ரெண்டையுமே 2 பக்கம் நீங்கள் எழுதிருங்க. சரிங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கன அளவுகளின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ உருளையோட கன அளவுகளோட ஃபார்முலா என்னென்னா πr² h அப்படிங்கிறது தான் உருளையோட கன அளவோட ஃபார்முலா. எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபார்முலா வந்து நீங்கள் 2D 3Dக்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு அந்த சம்மை வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ரீசனிங்கே டைம் இழுத்தணும். நீங்கள் 2D 3D ஃபார்முலா படிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த சம்முமே உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இரு உருளையின் ஆரங்களின் விகிதம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 × 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து உயரங்களின் விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5:3 சொல்லியிருக்காங்க. அதை ரெண்டையுமே நீங்கள் தனியாக ஆரம் 1 ஆரம் 2 உயரம் 1 உயரம் 2ன்னு போட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதோட நீங்கள் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். பை ரெண்டுமே பொதுவாக இருக்கிறதுனால 2 பக்கமும் அடிச்சு விட்ருங்க. ஆரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு உருளைக்கு வந்து 2 தான் ஆரம் கொடுத்துருக்காங்க. r²க்கு 2 தடவை போடுங்க. ரெண்டாவது உருளைக்கு வந்து 3 ஆரம் கொடுத்துருக்காங்க. 3 2 தடவை போடுங்க. இந்த இடம் தான்ப்பா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த 2:3னால நீங்கள் அதை இங்கிட்டு போட்டு 5:3னால அதை அங்கிட்டு போட்டக்கூடாது. இது 2ங்கிறது ஆரம் 1க்கு, 3ங்கிறது ஆரம் 2க்கு, h1க்கு 5 h2க்கு 3. இந்த இடத்த தான் நீங்கள் கவனமாக பிரித்து நீங்கள் எழுத பழகணும். இந்த இடத்த விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தப்பாக போயிடும். சரிங்களா? இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சராக வந்துடும். ஓகேங்களா? இந்த 2 × 2 × 5 வந்திருக்கிறதுனால I2 10 10 20 3 9 9 27. அவ்வளோதான்ப்பா. ஃபார்முலா மட்டும் தெரியணும். எப்படி அதை நம்ம கொண்டு போகணும், எப்படி பிரித்து எழுதி கொண்டு போகணும்னு தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு பகடையை ஒரு முறை எரியும் பொழுது கிடைக்கும் 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு பகடையை ஒரு முறை உருட்டுறாங்க. உருட்டும் போது 3 மடங்காக இருக்கிறதுக்கான என்ன நிகழ்தகவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மடங்கு அப்படின்னா என்ன வரும், ஒரு பகடையை உருட்டணும் அப்படின்னா நமக்கு 1 2 3 4 5 6 இது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். 3 மடங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஒரு தடவை வரும், 6 ஒரு தடவை வரும். இந்த 2 தடவை மட்டும்தான் உங்களுக்கு 3 மடங்கு வரும். அப்படி இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிகழ்தகவுனா அப்போ 2 மொத்த வாய்ப்பு போடுவோமா, மொத்த வாய்ப்பு 6 தடவை, அதில் 3 மடங்கு வந்து 2 தடவை கிடைக்கும். அதை அப்படியே அடித்து போட்டோம் அப்படின்னா ஆன்சராக வந்துடும். அப்போ 1/3 அப்படிங்கிறது ஆன்சர். ரொம்ப ரொம்ப எளிமையான சம்பா. எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப எளிமையான சம்பா. பிளான்ட் என்பது QKBOS என குறிப்பிட்டால் TREE என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸ் லெட்டர் அண்டு ஸ்மால் லெட்டர், கேப்ஸ் ஸ்மால் அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதன்படி தான் நம்ம இந்த சம்மை வந்து அணுக போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்மால் லெட்டர் பி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பி இதோ இருக்குது. அடுத்து அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, Q கொடுத்துருக்காங்க. அப்போ பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து கேப்ஸ் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, எல் இங்கே இருக்குது. அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, K கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னாடி இருக்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் லெட்டருக்கு அதுக்கு அடுத்து வர லெட்டரும், கேப்ஸ் லெட்டருக்கு அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டரும் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களாப்பா? இது மாதிரி தான் நம்ம இந்த சம்மை அணுக போகிறோம். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, T கொடுத்துருக்காங்க. அப்போ Tங்கிறது என்னது, ஸ்மால் லெட்ரு. ஸ்மால் லெட்டருக்கு அடுத்து இருக்கிறது எழுதணும். அப்போ ஸ்மால் லெட்டருக்கு அடுத்து இருக்கிறது என்னென்னா U. அப்போ U வந்து எழுதிக்கோங்க. அடுத்து R வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ கேப்ஸ்லனா அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து எழுதணும். அப்போ R இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடினா என்ன இருக்குது, Q இருக்குது. அப்போ Q தான் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், E இருக்குது. E என்ன லெட்டரில் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் லெட்டர்னா அதுக்கு அப்புறம் இருக்கிறத எழுதணும். அப்போ F கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு E கொடுத்துருக்காங்க. E வந்து கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. கேப்ஸ்லனா நம்ம பின்னோக்கி போகணும். E எங்கே இருக்குது, இதோ இருக்குது. அதுக்கு D எங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி. அப்போ D அப்படிங்கிறது தான் UQFD அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி அவங்க லைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான்ப்பா நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசனிங்க்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும்ப்பா.
அதனால் மித்த சம்முக்கு ஃபார்முலாஸு இது எல்லாமே நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக நீங்கள் மேக்ஸ் போட்டு ஒரு 25க்கு ஒரு 23ஆவது நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நம்மளை சுத்தலில் விட்டுருவாங்க. அதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சரை கடகடன்னு போட்டு வந்துடலாம். சரிங்களா? நல்லா படிங்க. குரூப் 1 வந்து கால்ஃபர் வந்துருச்சு. குரூப் 4ம் பின்னாடியே வந்துடும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. எளிமையாக நம்ம இந்த வருஷம் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணி நம்ம வேலைக்கு போயிடலாம். அடுத்து மேக்ஸ் வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.